பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு. எந்த காரியம்? ஐயா, ஆபிரகாம் குறித்து பேசி தானும் ஆபிரகாம் போல வாழ்ந்த மாதிரி காட்டிப்பாரு. அது உண்மையாலுமே ஆபிரகாம் மாதிரி தான் வாழ்ந்தாரான்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த சண்டை போட்டவங்க பங்கு மட்டும் கொடுத்துருப்ப எனக்கு வேண்டாம்னு சொன்ன போது, இந்த ஐஸ்வர்யம், உலக ஐஸ்வர்யம் வேண்டாம், மனுஷன் கொடுக்கிற ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று சொன்ன போது கர்த்தருடைய வார்த்தை தரிசனத்திலே உண்டாகி. நல்லா கேட்டீங்களா? ஆபிரகாமே உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டான்னு சொன்னதுனால கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாச்சு. அந்த மாதிரி தான் ஐயா வாழ்ந்தாரா? ஆபிரகாமோட பேசி பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன் இல்ல பலன். பலன் பலன்னா இங்கிலீஷ்ல வாசித்தீங்கன்னா ரிவார்டு. ஐயா, ரிவார்டுனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா. நான் உனக்கு ரிவார்டா இருப்பேன், நானே உனக்கு ரிவார்டா இருப்பேன். எப்போன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை பின்பற்றி போகாம. ஐயா என்ன சொல்றாருன்னா, மனுஷனை சார்ந்து இல்லாம மனுஷனை நாடி இல்லாம இருந்தானா ஆண்டவரே ரிவார்டா இருப்பாரு, ஆண்டவரே நம்ம கூட இருப்பாருன்னு சொல்றாரு. ஐயா மனுஷனை நாடி இருக்காரா இல்லையான்னு ஒன்று கொஞ்ச நாட்டில் தெரிஞ்சிடும். மனுஷன் என்னை ஐஸ்வர்யவனாக்கணும், மனுஷன் என்னை வந்து உயர்த்தணும். மனுஷனுடைய கைகளை எவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ அது வரைக்கும் தேவன் பங்கா இருக்க மாட்டார். ஐயா, மனுஷனோட கையை எதிர்பார்த்துன்னு இருந்தா தேவன் பங்கா இருக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எப்படி பேசுறீங்க பாருங்க. நீ ஸ்பூன்ல கொடுத்தா தேவன் ஸ்பூன்ல கொடுப்பாரு, நீ கப்பல கொடுத்தா தேவன் கப்பல கொடுப்பாரு, நீ பக்கெட்ல கொடுத்தா தேவன் கொடுக்கும்போது பக்கெட்ல கொடுப்பாரு. ஐயா, நீங்க தான் சொன்னீங்க மனுஷனா நாடி இருக்க கூடாது. ஆபிரகாம் ஐயா இருந்தாரு, மனுஷன் என்ன ஐஸ்வர்யமான ஆக்குனா சொல்லாதபடிக்கு உன் பணம் எனக்கு வேணான்னு சொல்லாதியா. ஆனா நீங்க கடவுள் பேரை வச்சு கடவுள் ஸ்பூன்ல கொடுத்தா ஸ்பூன்ல கொடுப்பாரு, கப்புல கொடுத்தா கப்புல கொடுப்பாரு, ஜெக்கில் கொடுத்தா ஜெக்கில் கொடுப்பாருன்னு கடவுளை மட்டுப்படுத்தினுங்கிறீங்க. ஆனா பேசும்போது மட்டும் மனுஷனை எதிர்பார்க்கலன்னா ஆண்டவர் ரிவார்டா இருப்பாரு, உங்க கூட இருப்பாருன்னு நல்லா உருட்ட வேண்டியது. ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் பங்காக வர வேண்டுமானால் அவன் முதலாவது எங்க வரணும்னு கேட்டீங்கன்னா, அவன் கையை உயர்த்தணும். எந்த மனுஷனுடைய உதவியும் வாங்கி நான் மனுஷன் என்னை ஆசீர்வதினாக்கினான் என்று சொல்லாதபடி. ஐயா, இங்க பேசும்போது எந்த மனுஷனோட கையிலையும் வாங்கி ஐஸ்வர்யவான் ஆகுன சொல்லாதபடிக்கு வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன பேசுவீங்க பாருங்க. நீ கோணில கொடுத்தீனா அது உன்னை பொறுத்து, உன் விசுவாசத்தை பொறுத்தது. நீ கொடுத்த அளவுக்கு மேல ஒரு பைசா தேவன் கொடுக்க மாட்டார். ஐயா, அங்க பேசும்போது ஆபிரகாம் யார்கிட்டயும் இந்த உலக ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கல, வேணான்னு உதறி தள்ளாரு, அதனால ஆண்டவர் கூட இருந்தாருன்னு சொல்றீங்க. இங்க மக்கள்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நீ எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளவுதான் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு மக்களை இப்படி ஆசீர்வாதத்திலாக ஏமாத்துறீங்களே, உங்க கூட கடவுள் இருப்பாரா? நீ கொடுத்துட்டு கோணில பிடிக்காத, நடக்காது. நீ போய் ஆண்டவரே என் பிரச்சனை தீரல்ல, என் கடல் தீரல்ல, ஆண்டவரே தீரல்ல அவர் ஸ்பூன்ல ஊத்திட்டு இருப்பாரு. நீ என்னமா ஸ்பூன்ல கொடுத்த ஸ்பூன்ல வாங்கிக்க. ஐயா, மக்களை இவ்வளோ கேவலமா பேசி அதுவும் ஆக்ஷனா பண்ணி காமிச்சு அல்பத்தனமா ஸ்பூன்ல கொடுத்தா ஸ்பூன்ல கொடுப்பாருன்னு சொல்ற கடவுள் உண்மையான கடவுளா? இல்ல அங்க ஆபிரகாம் கிட்ட பேசினார்ல ஒரு கடவுள், இந்த உலக ஐஸ்வர்யம் நீங்க சொன்னீங்களே, இந்த பணம் தான் எனக்கு வேணா, நீ என்ன ஆசீர்வதின்னு சொல்லாதபடிக்கு எனக்கு இதெல்லாம் வேணாம் எடுத்துன்னு போயிடுன்னு சொன்னார்ல, அந்த கடவுள் உண்மையான கடவுள் ஐயா. ஏன்னா ரெண்டு கடவுளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கியா. இந்த கடவுள் அல்பதனமா ஸ்பூன்ல கொடுத்தா ஸ்பூன்ல கொடுப்பேன், பக்கெட்ல கொடுத்தா பக்கெட்ல கொடுப்பேன், இல்ல அண்டால கொடுத்தா அண்டால கொடுப்பேன்னு சொல்ற கடவுள் கடவுளா? இல்ல நீ எனக்கு உண்மையா இரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன கடவுள் உண்மையான கடவுளாயா? ஐயா, இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதம் கடவுள் நம்ம கூட இருக்கிறதா, இல்ல இந்த உலக ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்கிறதா? ரொம்ப நெருங்கின ஒரு உறவுக்காரர் இருந்தார்கள். அவர்கள் என்னுடைய ஒரு நாள் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை
ரொம்ப தேவை. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, எப்படியோ தேவையை அறிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஐயா தன்னை ஒரு பரிசுத்தவான் காட்டுறதுக்காக ஒரு சாட்சி சொல்றாரு, அதை கேளுங்க. உங்களோட தேவையை எப்படியோ அடிச்சிட்டு என்ன பண்ணாங்க? உடனே அவர்கள் போய், அவங்களுக்கு நிறைய ஜுவல்ஸ் இருந்துச்சு, அதை போய் மார்வாடிட்ட கொண்டு வச்சு ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து என் மனைவிட்ட கொடுத்தாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் வந்து கேட்டேன், ஒய்ஃப் சொன்னாங்க இந்த மாதிரி கொண்டு கொடுத்தாங்க. அப்படி எப்படி கொடுத்தாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும் என்ன சொன்னேன். இந்த மாதிரி வந்தாங்க, பேசிகிட்டு இருந்தோம், நம்ம இவ்வளோ பெரிய தேவை இருக்கணும்னே அவங்ககிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருந்துச்சு, போய் உடனே அதை எடுத்து வந்தாங்க. நேராக பைக், அப்புறம் ஸ்கூட்டர் இருந்துச்சு, நேராக எடுத்துகிட்டு போனேன். அதை பாருங்கள், இந்த காசை நீங்கள் எனக்கு தேவைன்னு தெரிஞ்சு கொடுத்தீங்களா தெரியாமல் கொடுத்தீங்களா? ஐயா உங்களோட தேவைன்னு தெரிஞ்சு கொடுத்தா என்ன, தெரியாமல் கொடுத்தா என்ன? கொடுத்தாங்க. ஏன் நீங்க உங்க சபையை கட்டும் போது இவ்வளோ தேவை இருக்குன்னு சொல்லி கேட்டதே இல்லையா? அது நான் தெரிஞ்சு தான் கொடுத்தேன். தயவு செய்து மன்னிச்சுங்க, இதை வச்சுக்கங்க. உடனடியாக போய் நீங்கள் போய் மார்வாட்டை வச்சு நகையை வச்சுக்கோங்க. நான் வட்டி பணம் சீக்கிரம் கொடுத்துட்றேன், என்னை மன்னிச்சுங்க. நீங்கள் இந்த பிரச்சனை தீர்த்தீங்கன்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு என்ன சொல்வீங்க, இந்த கஷ்டப்பட்ட காலம் கொடுத்தீங்க, நாளைக்கு என்ன சொல்வீங்கன்னா பாஸ்ட்டை கஷ்டப்பட்ட காலம் நான் தான் நகையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து வாழ வச்சேன்னு சொல்லுவீங்க. அதுக்கு வேண்டாம். தேவையை கர்த்தர் சந்திக்கணும், தேவையை சந்திப்பார். அடுத்த நாளே அதனுடைய தேவைக்கு அதிகமாக தேவன் என்னுடைய தேவையை சந்தித்தார். இது வரைக்கும் நான் யார்கிட்ட சொன்னதே கிடையாது. நான் சொல்லுவேன், நம்முடைய கண்கள் எப்போதும் யாரை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கர்த்தரை பார்க்கணும். நாளைக்கு அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, என்ன இவர் ஆசீர்வதிச்சார், இவர் ஆசீர்வதி இல்லை, அவரை கொண்டு தான் ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்களை கொண்டு தான் கொடுக்க போகிறாரு. ஆனால் அதை யாரை கொண்டு கொடுத்துருக்கணும்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் அந்த வேலையை செய்யணும். ஐயா இது என்ன லாஜினே புரியலையா? மக்கள்கிட்ட வாங்கின மாதிரியே இருக்கணும், ஆனால் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லவும் கூடாது. சரி ஏதோ ஒரு லாஜிக்கே. சரி நகையை கொடுத்தா திரும்பி கொடுத்துருவீங்களா? அதே நகையை ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்தா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஜோம் பண்ண டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. திறந்து பார்த்தா அந்த டிஃபன் கேரியர் ஃபுல்லா கோல்டு. என்னையா நகையை விற்று காசு கொடுத்தவங்களுக்கே பைக்கில் போயிட்டு ரிட்டர்ன் எடுத்து கொடுத்துட்டு உங்க காசை வாங்க சொல்லிட்டு வந்தீங்க, டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க, தூக்கி விசில் அடிச்சிருப்பீங்களே. ஃபுல்லா ஜுவல். எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிடுற மாதிரி இருக்கு. அட கடவுளே, டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கு? உங்களுக்கு வெடிச்சிட போகுது, கஞ்ச கருமிகளுக்கெல்லாம் வெடிச்சிட போச்சு. என்னையா உத்தம ஊழியன் மாதிரி எவ்வளோ நாள் பேசியிருந்தீங்க? நகையை வச்சு காசு எடுத்துன்னு கொடுத்தாங்க, நான் பைக்கில் போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துட்டேன், உன் காசு எனக்கு தேவையில்ல, நீ என்ன ஆசீர்வதிச்சுன்னு சொல்லக்கூடாது. இவ்வளோ வசனமா பேசிட்டு டிஃபன் கேரியர் ஃபுல்லாக நகை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் மக்களை கொடுக்கணும் கஞ்ச கருமின்னு வேற திட்டுறீங்க. ஆனாலும் நீங்கள் கஞ்ச கருமின்னு திட்டினதுக்கு அப்புறமா அங்கே வெக்கண்டட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா மக்கள், அவங்கள சொல்லையா? நான் சொல்லுவேங்க, இந்த கோயிலுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என்ன தெரியுமா? தாலியத்தான் கோயில். இந்த கோயில்ல முதல்ல கட்டணம் பாருங்க, அத்தனை இருக்கிற தாலி. ஐயா இந்த ஊரு தாலின்னு அடுத்து சபை கட்டணம்னு சொல்லி பெருமையா பேசுறீங்களா? இப்போ அந்த ஆபிரகாம் சொன்ன வசனங்கள்லாம் உங்க நினைவுக்கு வரலையா? நீ என்ன ஆசீர்வதிச்சனே யாரும் சொல்லிடக்கூடாது, கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும், உன் பணமும் நகையோ இந்த உள்ள ஆசீர்வாதமா நீ வானான்னு சொல்லி இப்ப சொல்ல முடியல. அவ்வளவு தாலி வந்துச்சுங்க என்கிட்ட. நான் சொல்லுவேன், கொடுத்தாங்க. நான் ஓப்பன் டு ஹார்ட் உங்கள்ட்ட பேசுறேன். நீ ஆசீர்வதிக்கப்படணுமா? பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை காட்டிலும் நீ தேடாத. எங்க சொல்லியிருக்கு தசாபாகம், எங்க சொல்லியிருக்கு காணிக்க, உன் பிரமாணத்தில் இருக்கு, உன் இருதயத்தில் இருக்கு. பிரமாணத்தில் இல்ல, உன் ஹார்ட் உன்னுடைய இருதயத்தில் இருக்கு. வாங்குறதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு பயன்படுத்தி வாங்க வேண்டியது, கடைசியில் அவங்களையே கஞ்ச கருமின்னு திட்ட வேண்டியது. அதுக்கப்புறம் ஆபிரகாம் வந்து நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன், நான் ஆபிரகாம் போல வாழ்றேன்னு சொல்லி பெருமையாக பேச வேண்டியது. நீங்களாம் இவர் சொல்றதுதான் நம்பிக்கின்னு இவருக்கு அப்புறம் இவங்க புள்ள, அவங்க பிள்ளைக்கு அப்புறம் அவங்க புள்ளன்னு சொல்லி மாறி மாறி கொடுத்து அவங்க ஊழியத்தை வளர்த்துனுருங்க. கடவுள் ரொம்ப ஏமாந்து போறீங்க. உண்மையாவே கடவுள் தான் என்ன பிடுக்கணும்னா உங்களை பிடுங்க, கருத்தருக்காக அவருக்காக வாழுங்க. அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. பணத்தினால ஆண்டோட எப்பயுமே வாங்க முடியாது. இன்னும் இந்த ஏசியை அவரை நம்பி பணம் கொடுத்து ஏமாற போறீங்களா, இல்லை வேதத்தை எடுத்து படிச்சு ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவர் வரும்போது அவர் கூட போறீங்களான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. பாய். நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.